1990ல ஒரு ப்ராப்ளம் ஜாப்பனீஸ் ட்ரெயின் மேனுஃபேக்சரர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. புல்லட் ட்ரெயின் வேகமா வரும்போது, ஒரு டனலுக்குள்ள வரும்போது, அந்த டனலுக்குள்ள இருக்கிற ஏரை டிஸ்பிளேஸ் பண்ணி ஒரு பெரிய பூம் ஒண்ணு வந்துச்சு. அது சுற்றி இருக்கிற மக்களுடைய எல்லாருடைய சமாதானத்தை கெடுத்துச்சு. ஏன்னா இட் வாஸ் லைக் a big blast. அந்த ட்ரெயின் உள்ள வரும்போது அந்த காத்து டிஸ்பிளேஸ் ஆகி பிளாஸ்ட் வந்துச்சு. இதை எப்படி சால்வ் பண்றது? அந்த என்ஜினியர் ஒருத்தர், அவர் பேர்ட் வாட்சர், அவர் பார்த்தார் கிங்ஃபிஷர் என்ன பண்ணுது, எப்படி தண்ணிக்குள்ள போய் மீனை பிடிக்குதுன்னு பார்த்தார். காரணம், கிங்ஃபிஷருடைய மூக்கு ஷார்ப்பா இருந்ததுனால தண்ணிக்குள்ள போகும்போது அது ஸ்பிளாஷே ஏற்படுத்தல, அழகா உள்ள சாஃப்டா போய் மீனை பிடிச்சிட்டு வெளியே வருது. இத பார்த்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஃப்ரண்ட் நோஸ ஷார்ப்பா வச்சா இந்த ஏர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மி ஆகும்னு சொல்லி அந்த டிசைனை மாத்தினார். புல்லட் ட்ரெயினுடைய ஃப்ரண்ட் போர்ஷனை பாருங்க, இப்போ எல்லாம் ஷார்ப்பா லாங் பீக் தான் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? டிசைன் அழகுக்கு இல்லைங்க, ஃபங்க்ஷனாலிட்டிக்கு. அன்பனுடைய பிள்ளைகளே, இதை எப்படி அந்த என்ஜினியர் கத்துக்கிட்டாருன்னா ஒரு கிங்ஃபிஷரை பார்த்து கத்துக்கிட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிற அந்த இயற்கையை பார்த்து கற்றுக்கொள்ளலாமே. அந்த இயற்கையில எத்தனையோ ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸ் நம்ம தலைமையில இருக்குது. கடவுள் அதற்கான விடைகளை நம்ம சுற்றிலும் இருக்கிற இயற்கையில வைத்துட்டு இருக்கிறார். என்னை சுற்றி அழகா இந்த பறவைகள் எல்லாம் அந்த மரத்துல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருக்குது. சோர்ந்து போன நேரத்துல அந்த மரத்துக்கு கீழே நான் உட்காரும் போது அந்த பறவைகள் எப்படி சந்தோஷமா பாடுது. பறவைகளுக்கு ஜீரோ பேலன்ஸ் இல்ல, they don't have any balance in bank. நம்ம எல்லாம் வருத்தப்படுறோம், பேங்க்ல எனக்கு பேலன்ஸ் இல்ல, என் பேர்ல சொத்து இல்ல. இந்த பறவைகள் போய் எங்கேயும் விதைக்கிறதும் இல்ல, எங்கேயும் போய் அதை அறுவடை செய்யறதும் இல்ல. ஆனா இந்த பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு நாளும் துதிக்குது, போது, வருது, சாப்பிடுது. கடவுள் அதை போஷிக்கிறார், உங்களையும் போஷிப்பார். அன்பார்ந்த பிள்ளைகளே, யோபு 12:7 இப்படியாக சொல்றது, இப்பொழுதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும், ஆகாயத்து பறவைகளை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு அறிவிக்கும். There are some things that God teaches through nature. அது என்னன்னு சொன்னா, எறும்பு கிட்ட போய் சுறுசுறுப்ப கத்துக்கலாம், கழுகு கிட்ட கேட்கலாம் எப்படி உயரமா போய் உன்னுடைய கூட்ட கட்டுற. இன்றைக்கு கடவுள் உங்களை பார்த்து சொல்கிறார், you are more precious than the birds and the animals of the world. உனக்கு நான் கற்று தருவேன், உண்மை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிற இயற்கையை பாருங்கள், நிச்சயமாய் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பார். How the engineers of Japan solved the bullet train boom sound, so will you solve some problems when God reveals some secrets in your life. Are you ready? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சில ரகசியங்களை கற்றுத்தர போறார். நீங்க பிசினஸ்ல ஜெயிக்க போறீங்க, உங்க கடனை சீக்கிரமா முடிக்க போறீங்க, குழந்தை பிறக்க போகிறது, வேலையில ஆரம்பிக்க போறீங்க. புதிய துவக்கத்தை கடவுள் இன்னைக்கு தருவார். கேட்டு பாருங்க, நிச்சயமா கற்றுக் கொடுப்பார். God bless you. Have a wonderful day.